3、2、1。சின்ன வயசுல இருக்கும்போது எப்பவும் உண்மையை சொல்றதா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜாப் பண்ணும்போது தான் புரிய வந்துச்சு, தேவைப்படும் போது பொய் சொல்றது தப்பு இல்ல அப்படின்னு. ஹலோ, குட் மார்னிங் மிஸ்டர். குட் மார்னிங். ஆபீஸ்க்கு வந்துட்டோம். இப்ப எப்படி மார்னிங் குட்டா இருக்கும்? சும்மா பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. அவங்க கிட்ட இத பத்தி பேசுனீங்களா இல்லையா? குட் மார்னிங். அப்புறம் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணலையா? அதான் எப்பவும் பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே. குழந்தைங்கள மாதிரியா? பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அவர் சொன்னதை நீங்க கேட்டீங்களா? மிஸ்டர் சோ, நீங்க ரொம்ப ஃபனியா இருக்கீங்க. ஃபனி பனிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா போய் சொன்னேன். ப்ளூ பேக்கேஜிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஐடியா தான். மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சா போதும், அதனால போய் சொல்லிட்டேன். நாம நம்மளோட பிஆர் சேனலை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி ஆகணும். அப்படி பண்ணா இன்னும் நமக்கு ஆடியன்ஸ் கிடைப்பாங்களா? கண்டிப்பா சார். அவன் இததான் கேட்கணும்னு நினைக்கிறான், அதனால திரும்பவும் போய் சொல்லிட்டேன். சரி, நீங்க எல்லாரும் இதுக்கு தயாரா இருங்க. சரியா? தயாரா இருக்கும். இந்த பொய்கள் மூலியமா டெஸ்க் ஜாப் பண்ற எங்களை மாதிரி ஆளுங்க எங்க கூட வேலை செய்யற கோவர்க்கர்ஸ்க்கு முன்னாடி நல்லவங்க மாதிரி எல்லாரும் முன்னாடி காமிச்சுப்போம். மிஸ் டோ, நீங்க என்னோட அபிஷியல் நோட்டீஸ் டிராஃப்ட பாக்குறீங்களா? நீ கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன்னு புரியுது. ஆனா இன்னும் கொஞ்சம் ஃபார்மல் லாங்குவேஜ் யூஸ் பண்ண நல்லா இருக்கும். ஒருவேளை இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா இன்டர்நெட்ல இன்னும் கொஞ்சம் சாம்பிள்ஸ் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா பாக்குறேன். தேங்க்யூ. நீங்க அதுக்கு மேல என்ன போட்டிருக்கீங்க? ஓ, நான் சால்ட் போட்டேன். எனக்கு சாக்லேட் மேல சால்ட் போட்டு சாப்பிட்டா பிடிக்கும். இது மூலமா எனக்கு 2 சுவையும் கிடைக்கும், ஸ்வீட் அண்ட் சால்ட்டி. இது மூலமா எனக்கு ஸ்ட்ரெஸ் போயிடும். எனக்கும் இந்த மாதிரி காம்போனா ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி பேக்கரிக்கு போவேன், ஏன்னா அங்க குவாலிட்டியான கேரமல் மேக்ரோன்ஸ் கிடைக்கும். அப்படியா? எங்க இருக்கு? நான் அவ்வளவு சுலபமா யாருக்கும் என்னோட டாப் சீக்ரெட் இடத்த சொல்ல மாட்டேன். ஒருவேளை நல்லபடியா நடந்துகிட்டா சொல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றது அப்படியே செஞ்சுட்டு நான் இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. மிஸ் பார், அவங்க ஈவென்ட் பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, இது வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லல. அவங்க நேத்தே சொல்ல வேண்டியது, ஆனா இன்னும் சொல்லல. அப்படின்னா இப்ப நாம என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. 1, முதல்ல இந்த விஷயத்த நாம இப்படியே விட்டுடணும். 2, இதுக்கான பொறுப்பு ஏத்துக்கிட்டு ரிசைன் பண்ணுங்க. 3, கம்பெனிக்கு கால் பண்ணி அனுப்ப சொல்லி பிரஷர் பண்ணுங்க. 3வது பண்ணட்டுமா? சூப்பர். சரி, நான் இப்பவே உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே. ஆபீஸ்ல எல்லாரும் அவங்களோட வேலையை பார்க்கும்போது ஆபீஸ் பீஸ்ஃபுல்லா இருக்கும். சீனியர் ஸ்டாஃப் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க, அதோட ஜூனியர்ஸ் ரொம்ப பொலைட்டா இருக்காங்க. புரிஞ்சிருச்சு, நான் இப்பவே இதை அனுப்புறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா நிலைமை எப்ப வேணாலும் மாறலாம். இப்ப அதான் நடக்க போகுது. நம்ம கூட ஒர்க் பண்ற பால்ட்ரி ஃபார்ம்ல சிக்கன் பாக்ஸ் பரவுதான். அதனால நான் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்க்கு போய் ஆகணும். அது வரைக்கும் இந்த ஆபீஸை நீங்க பாத்துங்க மிஸ்டர் யூ. சரிங்க சார். பிரஸ் அமைதிப்படுத்த சொல்லி பிஆர் டீமுக்கு கால் பண்ணி சொல்லு. நீ கஸ்டமர் சர்வீஸ் டீமுக்கு கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேளு. ஓகே மிஸ்டர் யூ. காங் அண்ட் பார்க், நீங்க எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸும் கலெக்ட் பண்ணுங்க. சிக்கன் மூலமா செய்யப்படுற எல்லா ப்ராடக்ட்ஸோட இன்ஃபர்மேஷனும் எனக்கு ஓகே வேணும். சார். ஓகே சார், புரிஞ்சுது. கம்பெனில ஏதாவது பிரச்சனை வரும்போது அதை எதிர்த்து சண்டை போடுற ஸ்ட்ராட்டஜியும் நாங்க தயாரா வச்சிருப்போம். இது மூலமா நாங்க பதட்டமாவோம், அப்புறம் என்னென்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்.
அதனால நாங்க எல்லாத்தையும் ஈஸியா சால்வ் பண்ணிடுவோம். ஒரு நிமிஷம் ஹோல்ல இருங்க ப்ளீஸ். மிஸ் காங், நீ எதுக்காக ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? ஒருவேளை சோவ கேட்டா அவங்களோட இன்ஃபர்மேஷன் என்னன்னு வாங்கிக்கோ, புரியுதா? ஓகே. எஸ் மிஸ்டர் சூ, நான் அதை என்னன்னு பார்த்துட்டு கால் பண்றேன். ஓகே மிஸ் காங், சேல்ஸ் டீமுக்கு ரிட்டர்ன் பாலிசி டேர்ம்ஸ் அனுப்புனீங்களா? இதோ இப்போ அனுப்பிடுறேன். அவங்க க்ரோசரிஸ்க்கு கால் பண்ணுமா, ஸோ நீங்க சீக்கிரம் போய் சொல்லுங்க. ஓகே. மிஸ் பார்க், அந்த ஃபேக்டரியோட இன்வென்டரி பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கா? நான் அத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கேன் சார். எனக்கு மீட்டிங் இருக்கு, இன்னுமா நீங்க பண்ணாம இருக்கீங்க? எந்த வேலையை முதல்ல பண்ணணும், எதுக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு தெரியாதா? சாரி சார். சீக்கிரம் பண்ணுங்க. இத பாருங்க, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இப்போ நம்ம வெப்சைட்ல சோசேஜ் ஈவென்ட்ட பத்தி பாப்பப் ஆகிட்டு இருக்கு. ஈவென்ட்டோட ஹெட் யாரு? மன்னிச்சிருங்க சார், அது நான் தான். மிஸ்டர் யூ, நீங்க இருக்கும்போதே இவ்வளவு பெரிய தப்பு எப்படி நடக்கும்? சாரி சார். ஆனா இந்த மாதிரி நேரங்கள்ல எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது எங்களுக்குள்ள எந்த ஸ்ட்ராட்டஜியும் இருக்காது. போது நிறுத்தி, என் வயிறு வலிக்குது. அவன் ஷர்ட் இல்லாம எவ்வளவு ஹாட்டா இருப்பான், யோசிச்சு பாரு. பார்க், காங், நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? இவ இப்பதான் எனக்கு ஒரு ஃபன்னி ஸ்டோரி சொன்னா, நீயும் கேக்குறியா? போன வீக்கெண்ட்ல பார்ட்டி கல்ச்சர் கிளிப்பிங் பண்ற வேலை முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியல, ஆனா சீக்கிரமே முடிச்சிருவேன். இன்னைக்கு இங்க எல்லாரும் வேலையில எவ்வளவு பிஸியா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? சாரி. வெப்சைட்கான அப்பாலஜி லெட்டரை இப்ப அனுப்ப முடியாது. இதுல கிராமர் மிஸ்டேக் இருக்கு. இதுல யூஸ் பண்ண லாங்குவேஜ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஒரு முறை இன்டர்நெட்ல சாம்பிள்ஸ் பாத்துக்கோங்கன்னு சொன்னேன்ல. இது ஒண்ணு காலேஜ் கேம்பஸ் கிடையாது, புரியுதா? ஒருவேளை இது வெப்சைட்ல வைக்கிறதுனால கம்பெனிக்கு ஏதாவது நஷ்டம் வந்துச்சுன்னா இதுக்கு பொறுப்பை நீங்களா ஏத்துப்பீங்க. ஏன் பேச மாட்டேங்கிற? பதில் சொல்லு. சாரி மேம். சும்மா இங்கே நின்னுட்டு இருக்காத. இந்த ரிப்போர்ட்டை திரும்ப டைப் பண்ணு. ஓகே. மிஸ் காங். ஓ பாவம். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உன்னால எனக்கு இப்ப ஆபீஸ் வரதுக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஜோக் பண்ணாத, இப்ப எனக்கு அந்த மூட் இல்ல. ஆனா எதுக்காக நீ உன்னோட கோவத்தை இன்னொருத்தவங்க மேல காட்டுற? புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. ஆனா இதெல்லாம் ஒண்ணும் உட்காந்து சிரிக்க வேண்டிய டைம் கிடையாதுன்றது அவங்களும் புரிஞ்சுக்கணும். அட, இந்த மாதிரி கஷ்ட நேரத்துல தான் உட்காந்து சிரிக்கணும். நீ எவ்வளவு பெரிய சீனியர் ஆனாலும் அந்த அளவுக்கு ஜூனியர்ஸ் கிட்ட நல்லா நடந்துக்க முயற்சி பண்ணு. என்ன பார்த்தாவது கத்துக்க. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. அட, நீ எதுக்காக அழுகுற? மிஸ் காங். என்னாச்சு? நான் அவகிட்ட உண்மையதான் சொன்னேன். கரெக்ட் தான், ஆனா நீங்க அவங்கள இப்படி திட்டிருக்க கூடாது. சிச்சுவேஷன் அந்த மாதிரி இப்படி பேச வேண்டியதாயிடுச்சு. என்ன பண்ண சொல்ற? நீங்க சொல்றது சரிதான், ஆனா அத நீங்க அன்பாவும் சொல்லிருக்கலாம். வாய மூடிட்டு. இததான் பார்த்து கத்துக்கோன்னு சொன்னியா? நீ மத்தவங்கள அழ வைக்கிறத பாக்கறதுக்கு தான் என்ன இங்க கூப்பிட்டியா? எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. எனக்கு கொஞ்ச நேரத்துல பைத்தியம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. மிஸ்டர் சோ நம்மள கத்திக்கிட்டே இருக்காரு. அதோட நம்ம ஜூனியர்ஸ் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுத்திட்டே இருக்காங்க. என்னோட சுகர் லெவல் லோ ஆயிடுச்சு. குட் மார்னிங். இன்னைக்கு காலங்காத்தால போய் சொல்ல விருப்பம் இல்ல. இன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் கூட குதா இல்ல. நீ சொல்றதும் சரிதான். லைஃப்ல இருக்க பிரச்சனையும் ஆபீஸ்ல இருக்க பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். ஓ, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா வலிக்குது. எனக்கு என்னோட பாடி மட்டும் கிடையாது, மைண்டும் டயர்டா இருக்கு. குட் மார்னிங். நீங்க பத்திரமா வீட்டுக்கு போயிட்டீங்கல்ல? எஸ். நேத்து நடந்ததால நீங்க 2 பேரும் டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. நாங்க நல்லா தான் இருக்கோம். முடியலடா சாமி. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல.
இந்த நிலைமையில நான் என்ன பண்ணணும்னு சொல்ல. என்னது உன்னை பார்த்து கத்துக்கோன்னு சொன்ன? நான் ஆபீஸோட பெஸ்ட் சீனியர்ஸ்ல ஒருத்தன். நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், அழுகவும் வைக்க மாட்டேன். நேத்து பார்க் நான் பேசினதுக்கு அழுத உடனே என்ன பண்ணணும்னே தெரியல. சரி ஒரு விஷயம் சொல்லு, நம்ம ஏன் இத பத்தி இவ்ளோ யோசிக்கணும்? மறந்துட்டியா நம்ம டைம்லயும் நம்ம சீனியர்ஸ் நம்மள எவ்ளோ திட்டினாங்க அப்படின்னு? உனக்கு ஞாபகம் இருக்கல? ஆ, இந்த காலத்து பசங்கள கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல. என்ன எதுக்காக சிரிக்கிற? கொஞ்ச நேரத்துக்கு நீ அப்படியே சோவா மாறிட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்ன? அதாவது மிஸ்டர் சோ எப்பவுமே இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. அந்த காலத்துல நான் எப்பவும் இந்த மாதிரி பண்ணதில்ல. ஆனா இந்த காலத்து பசங்க பாத்தியா பாத்தியா பாத்தியா, சின்ன வயசு பொண்ணா இருந்தாலும் தாத்தா மாதிரியே பேசுற. அட சரி போதும். மிஸ் ஜோ, நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். என்னையா? என்னாச்சு? ஒருவேளை மிஸ்டர் சோ என்ன கூப்பிட்டாரா? அதெல்லாம் இல்ல. இது உங்களுக்கு தான். இது என்னது? பார்க்கின் காங் தான் இதை கொடுத்தாங்களா? ஒருவேளை இதுல ஏதாவது பாம்பு இருக்கா என்ன? நேத்து பேக்கரியை பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல, அங்கதான் நேத்து போயிருந்தேன். உங்களுக்காக கொண்டு வந்தேன். அப்புறம் மிஸ் ஜோ, நேத்து சடனா பிரச்சனை வந்ததுனால மேனேஜ்மெண்ட் டீம் சாரி கேட்டிருக்காங்க. மிஸ்டர் லீ, தேங்க்யூ. அப்ப இன்னைக்கு டின்னருக்கு நீங்க தான் வாங்கி தரணும். காங், நம்ம கொஞ்சம் பேசலாமா? சரி காங், உன்னை எதுக்கு கூப்பிட்டேனா? நேத்து நடந்ததுக்கு திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னது? பிரச்சனை நேரத்துல இப்படி நான் நடந்திருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். அது பரவாயில்ல. நானும் எல்லாரும் முன்னாடியும் உங்களை கத்தியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல. உங்களுக்கு என்ன திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆ ஆ நானும் உங்களுக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். என்னது? ஆனா நீங்க எனக்கு கொண்டு வந்த கிஃப்ட்டுக்கு முன்னாடி என்னோட gift ரொம்ப ரொம்ப சின்னது. அது அது ஆனா அது எனக்கு மேக்ரான்ஸ் தான் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தேங்க்யூ so மச். நீங்க என்னோட மனசை தொட்டுட்டீங்க. இன்னையில இருந்து நான் உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய போறேன். சரி, தேங்க்யூ. என்னாச்சு? ரொம்ப நல்ல மூட்ல இருக்கீங்க போல. மிஸ் டோ நானும் சமாதானம் ஆயிட்டோம். ரொம்ப நல்ல விஷயம். இது என்னது? ஓ இதுவா? இது மிஸ் டோ எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. ஓ அப்படியா? பார்க்கவே டேஸ்டியா இருக்குல்ல? வேணும்னா ஒன்னு டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? வேண்டாம், தேங்க்ஸ். ஓ என்னாச்சு உங்களுக்கு? மிஸ் டோ, ஆ? உங்ககிட்ட 90s கிரைசிஸ் சிச்சுவேஷன்ஸ் ஃபைல் இருந்தா கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அந்த 90s ஃபைல்ஸ் ஹார்ட் காப்பில இருக்கு. அது இப்ப ரெக்கார்ட் ஆபீஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்பவே அதை தேடி கொண்டு வரேன். மிஸ் டோ நான் போய் கொண்டு வரேன். நீங்களா? ரெக்கார்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும். சரி போங்க. சரி, அந்த லீ எங்க காணும்? இன்னும் வரலையா என்ன? எங்க போனா? அவரு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கலான்னு வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி. Attention please. பில்டிங்ல நெருப்பு பிடிச்சிருக்கு. என்ன சத்தம் இது? இது ஃபயர் அலாரம் தானே? Attention. அப்படின்னு தான் நினைக்கிறேன். பில்டிங்ல நெருப்பு. நாம இப்படி பிஸியா இருக்கும்போது தான் இப்படி எல்லாம் நடக்கணுமா? எல்லாரும் உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, வெளியில போலாம் வாங்க. ஓகே, சீக்கிரம் போங்க. Attention please. பில்டிங்ல நெருப்பு பிடிச்சிருக்கு. Attention please. உண்மையாவே நெருப்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெக்னிக்கல் மிஸ்டேக்காவும் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு. அட ஆமா மிஸ் காங்,
அவங்க ரெக்கார்ட் ஆஃபீஸ் போயிருக்காங்க. நான் அவங்களுக்கு கால் பண்றேன். ஆனா அவங்களோட மொபைல் இங்க தான் இருக்கு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அலாரம் சவுண்ட் கேட்டோன்னு அவங்களே வெளில வந்துருவாங்க. கரெக்ட் தான். எல்லாரும் உங்க திங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் வெளியில வாங்க ஓகே, போலாம். வாங்க போலாம். வாங்க வாங்க, பாத்து சீக்கிரம் இந்த பக்கம் போங்க. கொஞ்சம் வழி விடுங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. காலையில இருந்து ஏகப்பட்ட வேலை, இப்ப இது வேற. காங்க எங்கேயும் காணோம். என்னது? 12th ஃப்ளோர்ல தான் நெருப்பு பிடிச்சிருக்கான். உண்மையாவா? ஆனா ரெக்கார்ட் ஆஃபீஸ் 12th ஃப்ளோர்ல தானே இருக்கு. அங்கதான் இருக்கு. நீங்க இங்கே இருங்க, நான் போய் அவளை என்னன்னு பாக்குறேன். வேண்டாம் மிஸ்டர், வேண்டாம் இருங்க. மிஸ்டர், இருங்க. நான் போய் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே? வேண்டாம், அங்க ரொம்ப ஆபத்து, போகாதீங்க. மிஸ் காங், மிஸ் காங், மிஸ் காங், மிஸ் காங். என்ன இவ இன்னும் வரல? சரி, நானும் உள்ள போறேன். நீங்களும் போறீங்களா? நீங்களே எங்க போறீங்க? காங், நீயா? ஆமா. அப்படின்னா நீ ரெக்கார்ட் ஆபீஸ்ல இல்லையா? நான் அங்கதான் இருந்தேன். ஆனா மிஸ்டர் லீ ஏற்கனவே அங்க இருந்தாரு. மிஸ் காங், மிஸ்டர் லீ. மிஸ் டோ, நீங்க உங்களுக்கு என்னாச்சு? அட, ஃபயர் எல்லாம் அடிச்சதால எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஆனா உங்களை காணோம். அதான் உங்களை தேட வந்தேன். நீங்க என்ன தேடி வந்தீங்களா? நான் ஆமா, நான் சீக்கிரம் போலாம். இப்ப நம்ம கிட்ட பேச டைம் இல்ல. இந்த ஃப்ளோர்ல வெளியே நெருப்பு பிடிச்சிருக்க. நம்ம உடனே இங்க இருந்து போகணும். இங்கேயா நெருப்பு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க? பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு பயங்கரமா வலிக்குது. என்னால இப்ப இதுக்கு வர முடியாது. நீங்க போங்க, இங்க இருந்து போங்க. என்னால இதுக்கப்புறம் நடக்கவே முடியாது. என்ன? நீங்க போங்க. அதாவது இதுக்கப்புறம் என்னால நடக்கவே முடியாது. நீங்க சீக்கிரம் போங்க. நான் உங்களை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன். என் பின்னாடி ஏறிக்கோங்க. அட வேண்டாம் வேண்டாம், நீங்க போங்க. என்னால ஸ்ட்ரைட்டா கூட நிக்க முடியல. நீங்க போங்க. அப்பனா ஆமாமா, இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. தேவையில்லாம time ஆமா, waste தேவையில்லாம பண்ணிட்டாங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னது இது? மிஸ்டர் லீ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ, அது ஃபயர் அலார்ம் அடிச்சது இல்ல? இது ஒரு நார்மலான கிளிட்ச்னு அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணாங்களே, உங்களுக்கு கேக்கலையா? இப்ப நீ கீழே இறக்க போறியா இல்ல நாளெல்லாம் இப்படியே தொங்கிட்டு இருக்க போறியா? என்ன இப்படி பண்ணிட்டீங்க மிஸ்டர் லீ? விடுங்க என்னோட கால. சாரி. என்னாச்சுன்னா நான் நேரா ஓடிக்கிட்டே 12th ஃப்ளோருக்கு போயிட்டேன். என்னால சுத்தமா மூச்சு வாங்க கூட முடியல. அதோட எனக்கு இடுப்பு வலியும் வந்துருச்சு. ஓ, என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்ப வாஷ்ரூம்க்கு போகணும். என்ன இப்படி ஆயிடுச்சு? ஓ நோ. இந்த வேலையில இருக்கிற பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்றது? ஆனா சில பிரச்சனையோட வாய்ப்புகளும் சேர்ந்து வந்துரும். நீங்க இந்த வீக்கெண்ட்ல என்ன பண்ண போறீங்க? நீங்க என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கலான்னு இருக்கேன்.
பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஓ, இந்த மேக்ரோன்ஸ சரியா கண்டுபிடிச்சிங்க. நான் உங்களுக்கு கொடுத்த மேக்ரோன்ஸ் இதுதான். இதை தான் நீங்க மிஸ் காங்குக்கு கொடுத்தீங்க. ஆக்சுவலி அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஐம் சாரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம 2 பேரும் இதை சேர்ந்து ஒன்றா சாப்பிடலாம். இந்த கேக்ஸை இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் நல்லா இருக்கும். இங்கே உண்மையான விப்பிடு கிரீமை யூஸ் பண்ணுவாங்க. அதனால சீக்கிரமா சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதோட இது சீக்கிரம் மெல்ட் ஆயிடும். ஓ, நான் இவ்வளோ கூலாவும் ஹேண்ட்ஸமாவும் இருக்கிறதுனால தனியா உட்காந்து கேக் சாப்பிட பிடிக்காது. ஆ, இப்பதான் எனக்கு புரியுது. நீயும் இங்க கம்ஃபர்டபுளா இருக்கணும்ன்றதுக்காக தான் நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க தானே? வாவ், எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? இதுதான் இவங்களோட சிக்னேச்சர் கேக். முதல்ல நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸ்வீட் அண்ட் சாஃப்டா இருக்க இந்த கிரீம் கேக்குக்குள்ள இருக்கிறதால வாயில வச்சதும் உருகிடுது. இதோட ஃப்ரெஷ் வெப்டு கிரீம் மில்கோட கிரீம் டேஸ்ட் கொடுக்குது. இது வாயில கொஞ்சம் கூட ஒட்ட மாட்டேங்குது, அப்படியே மெல்ட் ஆயிடுது. எப்படி இருக்கு? இங்க கிரீம்ஸ் மத்த பேக்கரியோட டிஃபரெண்டா இருக்கும். ஆமா, உண்மைதான். உங்களுக்கும் என்ன மாதிரி ஸ்வீட் சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா நானும் ஸ்வீட் அண்ட் ஸ்மூத் இல்லையா, அதனாலதான். ஹா, சரி சரி. இது என்னது, ரொம்ப அழகா இருக்கு. பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. ஒர்க் ஆஃப் ஆர்ட் மாதிரி இருக்கு. இதை உருவாக்குறதும் அதே மாதிரி தான். நல்ல திறமையான ஷெஃபால தான் இதை பண்ண முடியும். ஷார்ட் கேக் பண்றதுக்காக எல்லாரும் எமல்சிஃபயரை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை செய்யறதுக்காக விப்டு கிரீமை இங்க இருக்கிறவங்க கேக் முழுக்க அப்ளை பண்ணுவாங்க. அதனால கிரீம் நல்லா ஃபிளாட் ஆயிடும். கேக்க அவங்க நல்ல ஷேப்புக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த கிரீமை கேக் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணுவாங்க. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது மேல ஸ்ட்ராபெரியை வச்சு ரொம்ப அழகாவே டெக்கரேட் பண்ணுவாங்க. இது எவ்ளோ அழகா இருக்கு. இத கட் பண்ணி சாப்பிட கூட மனசு வரல. அட, எதுக்காக இப்படி பண்ணீங்க? நான் இத போட்டோ கூட இன்னும் எடுக்கல. சீக்கிரம் சாப்பிடுங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுருவேன். மிஸ் டூ, மிஸ்டர் லீ, மிஸ் காங், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கொடுத்த மேக்ரோன்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, அதான் அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சரி, நீங்க 2 பேரும் ஒன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேத்து ஃபயர் அலார்ம் அடிச்சதுல, அதனால மிஸ் டோ என்னை காப்பாத்த வந்தாங்க. அதுக்காக நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன். இவங்க உங்களை காப்பாத்த தான் மேல வந்தாங்களா? ஆனா மிஸ்டர் யூ என்ன சொன்னாருன்னா, மிஸ் காங், இந்த கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இது பார்க்க ரோல் கேக் மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இது கூட கிரீம் ஸ்ட்ராபெரி சேர்ந்து வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்குது. சரி, இது என்னது? இது வந்து சாக்லேட். இதை செய்யறதுக்காக சாக்லேட்டோட பிளாக் டீயையும் யூஸ் பண்ணுவாங்க. சாப்பிட்டு பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க மிஸ் டோ. வாவ், இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. சரி காங், நீங்க ஒரு ஆன்லைன் ரைட்டர் தானே? நீங்க இத ஒரு கதை மாதிரி எழுதினா ரொம்ப நல்லா இருக்கும்ல? ஓகே, ட்ரை பண்றேன். ஒரு பக்கம் பார்த்தா பிளாக் டீ மெல்லோ அவளோட வாயில கரைஞ்சி அவளை பைத்தியமாக்கிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அங்க இருந்த சாக்லேட்டோட டேஸ்டி ஸ்வீட்டான அந்த பையனோட மனசு இந்த பொண்ணு கிட்ட போகணும்னு நினைக்குது. அந்த சாக்லேட்டால அந்த பொண்ணோட இதய துடிப்பு அதிகமாயிட்டு இருக்கா, இல்லனா அவனோட பார்வையில அவ மயங்கிட்டாளா? அந்த நொடிகள் இன்னும் நிறைய நேரம் இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சா. ஆனா இந்த விப்டு கிரீம் மாதிரி சாக்லேட் அவ வாயில கரைஞ்சு காணாம போயிடுச்சு. டாட் 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 டு பி கண்டினியூட்.
இப்ப மேக்ரோன் சாப்பிட வேண்டிய நேரம். முதல்ல எதை ட்ரை பண்றது? மிஸ் ஜோ, நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் சால்ட்டி கேரமல். உங்களுக்கு ஸ்வீட் அண்ட் சால்ட்டி பிடிக்கும்ல? எனக்கும் ஏதாவது செலக்ட் பண்றீங்களா? உங்களுக்கு இதை ட்ரை பண்ணுங்க. இந்த ட்ரஃபிள் மாதிரியே நீங்களும் வித்தியாசமானவங்க. எப்படி இருக்கு? இது ட்ரஃபிள் மாதிரியே இல்ல. இதுல அதிகமா சாக்லேட் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கு. இதுக்கு நடுவுல பட்டரோட டேஸ்டும் நல்லா இருக்கு. உங்களோடது எப்படி இருக்கு? ம். ம். இதோட ஃபில்லிங்ல நிறைய பிளாக் டீ சேர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல இருக்கிற ஃபில்லிங் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. லைக் பிளாக் டீ ஜாம் மாதிரி இருக்கு. காஃபிக்கு பதிலா நம்ம பிளாக் டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும். சரியா சொன்னீங்க. ரெண்டும் சேரும்போது டேஸ்ட் இன்னும் அதிகமாயிடும். நீங்க மேக்ரோனை பத்தி தானே பேசுறீங்க? நீங்க எதை வேணும்னாலும் நினைச்சுக்கலாம். இந்த மேக்ரோன் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. இதுல அதிகமா இருக்க கேரமல் வாய் முழுக்க பரவிடுது. இது பார்க்க ஸ்வீட் மாதிரி இருக்கானா, இது மேல சால்ட்ட ஸ்ப்ரிங்கிள் பண்ணதால இதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற கேரமல் ஃபில்லிங் வாய் முழுக்க பரவறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இது சால்ட்டியா இருக்கு. ஸ்வீட் அண்ட் சால்ட்டியா இருக்கிறதால இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் உண்மையான ஸ்வீட் அண்ட் சால்ட்டின்னு சொல்லுவாங்க. இவ்ளோ சின்ன டெசர்ட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடணும்னா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஒருவேளை இதை சரியா பேக் பண்ணல அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற பாகமும் வெளியே இருக்கிற பாகமும் சரியா மென்னு சாப்பிட முடியாது. ஒருவேளை இதோட ஃபில்லிங்ஸோட டெம்பரேச்சர் முன்ன பின்ன ஆச்சுன்னா ரெண்டு தனித்தனி ஆயிடும். இந்த மேக்ரோன் எனக்காகவே செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க எல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இதனாலதான் சொல்லுவாங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் பிரச்சனை வரட்டும், ஆனா அதை பார்த்து எப்பவும் பயப்படக்கூடாதுன்னு. நம்ம அந்த பிரச்சனைகளோட எதிர்த்து சண்டை போடணும். அப்பதான் நமக்கு நம்மள பத்தி தெரிய வரும். நம்மளோட லைஃப் எவ்வளவு ஸ்வீட்டா சால்ட்டியா இருக்குன்னு தெரிய வரும். மிஸ்டர் லீயே கொஞ்சம் பாருங்களேன். அவரை பார்க்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல. உங்களுக்கு அவரை இந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு அவரை பிடிக்கும்ல? என்னது? அவரு இவ்ளோ அழகா ஹேண்ட்ஸமா இருக்கும்போது எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அவரை பிடிக்காம இருக்கிறது பெரிய பாவம் தெரியுமா? சரியாதான் சொல்றீங்க. அவரு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட பிரேக்கப் பண்ணிட்டாரு. இப்ப அவரை எனக்கு மட்டும் சொந்தமாக்க போறேன். ஆனா நீங்க இதுல எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? மிஸ்டர் லீ, எனக்கு உங்க வீட்டுக்கிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க எனக்கு லிஃப்ட் கொடுக்குறீங்களா? அப்படியா? நீங்க எப்படி போவீங்க மிஸ்டர்? பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். இது வீக்கெண்ட் இல்லையா, அதனால நான் நடந்து போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படின்னா ஓகே, நம்ம திரும்ப மண்டே பாப்போம். மிஸ் டோ, வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ். பை பாய்.